Sixth sum. Find the sum of all odd positive integers less than 450. என்ன கேட்குறாங்க அப்படின்னா சொல்யூஷன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போது பாசிட்டிவ் ஆரம்பிக்கும். ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட் நம்பர் பாசிட்டிவில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்பரு 1, அப்புறம் அப்படியே போச்சுன்னா 3 + 5 + 7. பாசிட்டிவில் இருக்கிற எல்லா ஆட் நம்பர்ஸும் எது வரைக்கும் இருக்குதுன்னா 450க்கு முன்னாடி வரைக்கும். 450க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 449 தான் ஆட் நம்பர் இல்லையா? 450க்கு முன்னாடி இருக்கிற ஆட் நம்பர் என்னது? 449. இப்போ இதுக்கு நம்ம சம்மு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Sn = n/2 a + lங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது n = l - a /d + 1. L என்னதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல a = 1, d என்னது? 3 - 1, 3 - 1 2. அப்புறம் L என்னது? கடைசி டேர்ம் 449. a ஃபஸ்ட்டு டேர்மு, d வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு, அதாவது மைனஸு, எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அப்போ n = 449 - 1 / 2 + 1. சரிங்களா? அப்போது -1 + 1 என்ன ஆகும் பாருங்கள். அப்போ இது என்ன வரும்? இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? 2 449 - 1 + 2 / 2. இது என்ன ஆச்சு? 1 போச்சுன்னா 1 வந்துடும் இல்லையா? 449 + 1 / 2. ஏன்னா இது மைனஸ் ஆகிடாங்க. இது 500 / 450. n = 450 / 2 = 225 இல்லையா? அப்போ நமக்கு கிடச்சிச்சு. அப்போ நம்ம சம் கண்டுபிடிச்சலாம். Sn = என்னது? n/2 a + l. என்னங்கிறது என்னது? 225 இல்லையா? அப்போது Sn = 225 / 2. a என்னது? 1 + l என்னது? 449. அப்போது 225 / 2 500. 450. 449 + 1 450. கேன்சல் பண்ணால் 225 வரும். 225 × 225 பண்ணி பார்க்கலாம். 225 × 225. 5 5 are 25. 5 2. 10 12 2 1. 5 2 are 10 11. 2 5 are 10 1. 2 2 are 4 5. 2 2 are 4. அப்போ திரும்ப அதே நம்பர் தான் வரும். 0 5 4. 5 2 6 10 5. ஓ 50625. 50625. ஓகேங்களா? இப்போது இந்த சம் பாருங்கள். இப்போது என்ன சொல்கிறாங்க? 1லேருந்து ஆட் நம்பரு ஆல் பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ், ஆட் இன்டிஜர்ஸ் இல்லையா? அப்போது 1லேருந்து 49 வரைக்கும் நம்ம ஆட் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 5625. ஓகேங்களா? தேங்க்யூ.